சட்ட விதிகளில் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு செய்திகளில் இவைகளும் மிக முக்கியமானவை. அது எப்படி, எந்த மாதிரியான செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மகன் ஒருத்தன் தன்னோட தந்தையை கொன்று விடுகிறார் அப்படின்னா, தந்தையோட சொத்தில் அவர் பங்கு கேட்பதற்கு உரிமை கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் இந்து மதத்திலிருந்து வேறு மதத்துக்கு மாறிய பேரன், அதாவது தாத்தா இந்து மதத்தில் இருக்கார், வேறு மத பேரன் தாத்தாவின் சொத்தை பங்கு பெறுவதற்கு அவருக்கு உரிமை கிடையாது. ஆனால் வேறு மதம் மாறிய மகனுக்கு உரிமை உண்டு. அப்பா இந்து மதத்தில் இருக்கார், மகன் வேறு மதம் மாறினார் அப்படின்னா அதில் மகனுக்கு உரிமை உண்டு. ஆனால் தாத்தா இந்து மதத்தில் இருக்கார், பேரன் வேறு மதம் மாறிவிட்டார் அப்படின்னா தாத்தாவின் சொத்தில் பங்கு கேட்பதற்கு பேரனுக்கு உரிமை இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் வாரிசு முறைப்படி சொத்துக்களை கூட்டாக இருக்கிற சொத்து, அதாவது அந்த சொத்தானது கூட்டாக இருக்கிற சொத்து, அந்த கூட்டாக இருக்கிற சொத்தில், அதாவது பிரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய கூட்டு சொத்து, அந்த கூட்டு சொத்தில் ஒரே ஒருத்தர் தன்னோட பங்கை வேறு ஒருத்தருக்கு, அதாவது வெளிநபர், அந்த கூட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அல்லாத வேறு நபர்கள், வெளிநபருக்கு அவர் விற்க விரும்புகிறார் அப்படின்னா அந்த மாதிரி விற்பதற்கு உடனேயே அவருக்கு உரிமை கிடையாது. அப்படி அவர் விற்க விரும்புகிறார் அப்படின்னா முதல்ல மற்ற வாரிசு உரிமை பங்குதாரர்களுக்கு தான் விற்க வேண்டும். அவங்க ஒருவேளை எங்களுக்கு உன்னுடைய பங்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வெளிநபருக்கு விற்கலாம் அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் அவர் அதுக்கப்புறம்தான் வெளிநபர்களுக்கு விற்றுவிட அவருக்கு உரிமை உண்டு. முன்னுரிமை அடிப்படையில் மற்ற வாரிசுதாரர்களுக்கு தான் அந்த பங்கை அவர் விற்க வேண்டும்.